இன்றைய தேவ வார்த்தை ரோமர் 16:18. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். விசுவாச துரோகிகளும் செழிப்பு உபதேசிகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவும் இல்லை, செய்யவும் முடியாது. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவத்தில் இருப்பதே அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக என்று இன்றைய வசனம் சொல்கிறது. அவர்கள் சுயநலத்திற்காக அவர்களுடைய சொந்த கோட்பாடுகள் மூலம் சுயத்திற்கு ஊழியம் செய்கிறார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் போதகங்களுக்கும் தன்னலமற்ற அவருடைய அன்பிற்கும் அவர் வாழ்வையே நமக்காக தியாகம் செய்த இயேசு கிறிஸ்துவின் கோட்பாடுகளுக்கும் எதிராக இருக்கிறது. கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் செழிப்பு உபதேசிகளும் சுயநலம் உள்ளவர்களாக காண்பித்து கொள்ள மாட்டார்கள். அவர்களை பெரிய காரியங்களுக்கான உன்னதமான சிலுவை போர் வீரர்கள் என்று அவர்களை உணர்ந்து கொள்கிறவர்கள். அவர்கள் வெளித்தோற்றத்திற்கு எப்படி வேண்டுமானாலும் தெரியலாம். ஆனால் அவர்களுடைய உள்நோக்கங்கள் எல்லாம் சுயநலம் மற்றும் மாம்சத்திற்கு ஏதுவாகவே இருக்கிறது. அவர்களுடைய கள்ள போதகங்களை நம்ப தகுந்தவைகள் போல அவர்கள் சித்தரிப்பவர்கள். தேவ வார்த்தை கற்பிக்கப்படாத மக்கள் இத்தகையவர்களுக்கு விழுந்து போவார்கள், இரையாவார்கள். தேவ வார்த்தையில் முதிர்ச்சி அடைந்தவர்களால் மட்டும்தான் இதை கண்டுகொள்ள முடியும். கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் செழிப்பு உபதேசிகளும் அதிநவீனமானவர்கள், நகைச்சுவையாளர்கள், நயநாகரிக பண்புள்ளவர்கள். அவர்கள் விரும்பத்தகாதவர்கள் அல்ல. எளிமையான தேவ வார்த்தையை போதிப்பதை விட நன்று சொற்பொழிவு ஆற்றுவது மிகவும் அபாயகரமானது. பரிசுத்த வேதாகமம் எளிய மனதுடையவர்களில் எளிதில் ஏமாறக்கூடாது என்று சொல்கிறது. அது பரிசுத்த வேதாகமத்தில் இருப்பதற்கு புத்திசாலித்தனமாக இருக்க சொல்கிறது. உணர்ச்சி மங்கலான ஒரு விசுவாசி சபைக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறான். உணர்ச்சிகளுக்கு உள்ளடக்கம் கிடையாது. சத்தியத்திற்கு தான் ஒழுங்கான உள்ளடக்கம் இருக்கிறது. உணர்ச்சிகளுக்கு குணம் கிடையாது, சத்தியம் தெரியாது. வாழ்வின் அனுபவங்களில் கூட சத்தியத்தை பயன்படுத்தவும் தெரியாது. இன்றைய வசனம் கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு பகுத்தறிவு தேவை என்று எச்சரிக்கிறது. தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்பவர்களெல்லாம் உண்மையில் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை என்று விசுவாசிகளுக்கு நினைவுபடுத்துகிறது. அதில் அநேகர் தங்கள் சுயநலத்திற்காக அநேகரை தவறாக வழி நடத்துகிறார்கள் என்று எச்சரிக்கிறது. இது விசுவாசிகள் சுவிசேஷத்தின் சத்தியத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின்